அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்னோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி 95 கிலோ ஆனேன், எப்படி இப்போ வந்து 65 கிலோ வந்திருக்கேன் அப்படின்றத பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தாங்க ஃபாலோ பண்ணேன். அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பசங்க ஹஸ்பண்ட்லாம் போன பிறகு தான் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு 10-11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஒரு 2 மணி ஆகிடுங்க. 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவேன். படுத்து நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திருப்பேன். எழுந்த பிறகு ஒரு டீயோ காஃபியோ அப்படி குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடும். எனக்கு ஒரு 9 மணிக்கு தாங்க சாப்பிடுவேன். சாப்பிட்ட உடனே நைட்டு தூங்க போயிடுவேன். இப்படி தாங்க என்னோடய ஃபுட் ஹேபிட் இருந்துச்சு. டயட்டு அப்படின்ட்டு நான் ஆரம்பித்தோடனே என்னென்னலாம் சாப்பிட்றத நிறுத்தினேன் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. வெயிட் லாஸு அப்படின்ட்டு ஆரம்பித்தாலே அதுக்கு ஃபஸ்ட்டு எதிரியே வந்து சுகர் தாங்க. எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வேறு சூப்பராக ஸ்வீட்லாம் செய்வாங்க, சூப்பராக ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க. நல்லா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க, நானும் நல்லா சாப்பிடுவேன். அதை தான் ஃபஸ்ட்டு நிறுத்த ஆரம்பித்தேங்க. சிலவங்களுக்குலாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்தினாலே நல்லா வெயிட்டு குறைஞ்சிருவாங்க அவங்க. ஆனால் என் உடம்பு அப்படி இல்லை. அதெல்லாம் நிறுத்தினா கூட எனக்கு வந்து வெயிட் குறையவே இல்லைங்க. அதுக்கு அடுத்து வந்து ஜங்க் ஃபுட்டு அதை நிறுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டீ காஃபி அதை குடிக்கிறதையும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பானிபூரி, நூடுல்ஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, முக்கியமாக பரோட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு ஃபுல்லாக வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நிறுத்தினேன். சோடா அதெல்லாம் குடிக்கிறதையும் கட் பண்ணேன். முக்கியமாக அடுத்து என்ன நிறுத்தினேன்னா ரைஸு. நம்ம என்ன கொஞ்சமாக தான் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து நம்ம காலையில் இட்லி சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா தோசை சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா பொங்கல் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு ரைஸ் தான் சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டுக்கும் இதே மாதிரி இட்லி தோசை, அப்புறம் எப்பயாவது சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து டிஃபன் அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து மதியானம் சாப்பிட்ற சாதம் மட்டும் ரைஸ் கிடையாதுங்க. அந்த இட்லி தோசை எல்லாத்துலேயுமே ரைஸ் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமு அதை சாப்பிட்றதையும் நிறுத்தினேன். இந்த பேலியோ டயட் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே சுட தண்ணி குடிப்பேங்க. ஒரு டீ காஃபி குடிக்கிற சூடுக்கு, திட்டமான சூடுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ஜீரா வாட்ரு, அப்படி இல்லைன்னா லெமன் வாட்ரு, அப்படி இல்லைன்னா இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னென்னா லெமனு, ஜீரகம், இஞ்சி, புதினா இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிப்பேன். அதெல்லாம் குடித்தாதான் எனக்கு வந்து அந்த டீ காஃபி குடிக்கணுன்ற அந்த எண்ணமே எனக்கு போகும். அதனால் அதை குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபனுக்கு என்ன சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா பட்டர் காஃபி. அது ரொம்ப நல்லதுங்க. அது வந்து நல்ல பசியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். பட்டர் காஃபி குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து எக்கு ஆம்லேட்டு, அப்படின்னா வெஜிடபிள் சேலடு, அப்படின்னா தேங்காய் பால் இந்த மாதிரி குடிப்பேன். இது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour அப்படி கழித்து தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பித்தேங்க. நமக்கு வந்து தாகம் எடுத்தால் கூட நமக்கு வந்து அது பசியாக தான் நமக்கு தெரியும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்கு பசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. அது வந்து நமக்கு தண்ணி தான் கேட்குது நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு 1/2 லிட்டரா இல்லை, நம்மளால் எவ்வளோ தண்ணி குடிக்குமோ ஒரு 250 ml வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டம்ளராக ஒரு லிட்டர் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுவோன்னா கேரட்டு சாப்பிடுவேன், அப்புறம் குக்கும்பர் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்காய், பெஸ்ட்டு வந்து கொய்யாக்காய் தாங்க. கொய்யாக்காய் வந்து நான் நிறையா சாப்பிடுவேன். நமக்கு அது சீப்பாகவும் கிடைக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பேலியோ டயட்லேயும் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, அதனால் கொய்யாக்காய் சாப்பிடுவேன். அப்படின்லாம் வந்து தேங்காய் பத்தை சாப்பிடுவேன்.
இதெல்லாம் வந்து ஏதாவது கருக்கு முறுக்குன்னு நமக்கு ரொம்ப நேரம் கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங்ஸு நமக்கு போயிடும். சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்ட்டு நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு என்ன சாப்பிடுவேன்னா, வாரத்தில் வந்து நான் 3 நாள் மட்டும்தாங்க நான்வெஜ் சாப்பிடுவேன். மீதி 4 நாளும் வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். அந்த 3 நாளில் மட்டும் நான் எக்கு சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் எறா, அப்புறம் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். அப்படி நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு என்ன சாப்பிடுவேன்னா பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். பன்னீர் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து காய்கறி நிறையா சாப்பிடுவேன். கீரை சாப்பிட ஆரம்பித்தேன். வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக கீரை சாப்பிடுவேங்க. ஒரே கீரையே சாப்பிடக்கூடாது, மாற்றி மாற்றி தான் கீரை சாப்பிடுவோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கீரை சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாயந்தரம் தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு 4:30 மணி ஆயிடுச்சுனாக்கா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, மத்தியானம் கொஞ்சம் நேரம் வந்து நான் தூங்குவேன். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையிலேருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து ஒரு 1/2 hour தூங்கினா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால ஒரு 1/2 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4:30 மணி ஆனோடனே எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். உடனே என்ன பண்ணுவேன், சரி சாப்பிட்லாம், ஒரு கொய்யாக்காய் இந்த மாதிரி சாப்பிட்லாம். நட்ஸுலாம் சாப்பிட்லாங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட்டு அதெல்லாம் சாப்பிட்லாம். நிறையாலாம் சாப்பிடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டாலே நமக்கு வந்து கொஞ்சம் மொறுன்னு சாப்பிடும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். ஒரு 4:30 மணிக்கு வந்து கண்டிப்பாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு 1/2 hour நடப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நடக்க முடியாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1 hour நடப்பேன். இப்போ வந்து 10,000 ஸ்டெப்ஸ் ஏற்றி வச்சுட்டு நடந்துட்டுருக்கேன். நமக்கு ஆப் இருக்குங்க. இந்த 6,000 ஸ்டெப்ஸு, 10,000 ஸ்டெப்ஸ் ஆப்லாம் இருக்குது இல்லைங்களா. அதை ஏற்றிட்டு அதை வச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவேன். முழுசாக வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியலனா கூட ஒரு காலையில் ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். ஈவினிங் வந்து ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். நடந்து முடிச்சிடுவேன். அப்போ தான் வந்து இப்போ எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து என்னால் வாக்கிங் போகாமல் இருந்தால் கூட என்னால் இருக்கவே முடியாது. ரிலாக்ஸாக போயிட்டு வந்தால் தான் நமக்கும் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கும். ஃப்ரீயாக போயிட்டு வரும்போது எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்டிங் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆக நமக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும் இல்லைங்களா. அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாக்கிங் போய் தான் ஆகணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட்டாக இருந்தப்பெல்லாம் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்போல்லாம் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண பிறகு என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை வீட்டில் பண்ணுவேன். ஜிம்முக்கெலாம் நான் போக மாட்டேன். அதனால் வீட்டிலையே வந்து நிறையா நமக்கு நெட்லலாம் தெரியும் இல்லைங்களா எக்ஸசைஸ், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு என்ன சாப்பிடணும், இதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வந்து நமக்கு எதாவது டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இஞ்சி, பட்டை, இந்த கொத்தமல்லி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். க்ரீன் டீ கூட குடிக்கலாம். அவ்வளோவா நான் ஒன்றும் க்ரீன் டீலாம் குடிச்சிக்க மாட்டேன். இதே கொதிக்க வச்சு குடித்தாலே நல்லா தாங்க இருக்கும். அதே குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு இதாங்க முக்கியம். நைட்டு சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிடணுங்க. அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும்ன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து நைட் சாப்பாடு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 7 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் தூங்க போயிடுவேன். 7 மணிக்கெலாம் தூங்க போயிட மாட்டேன். அதுக்கப்புறம் தூங்க போகும்போது நைட் வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணி நல்லா சூடாக குடிப்பேன். ஒரு டீ காஃபி குடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு குடிப்பேன். தூக்கமும் ரொம்ப முக்கியம்தாங்க. சீக்கிரமாக தூங்கணும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9-10 மணிக்குள்ளே தூங்கிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். அதனால் தூங்கிடுவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க. நான் மத்தியானம் செஞ்ச பொரியலே நமக்காக அப்படியே சேர்த்தே செஞ்சு வச்சுப்போங்க. அதே தான் சாப்பிட்டுப்பேன். பொரியலோ இல்லை பன்னீர் பட்டரோ, அப்படி இல்லைனாக்கா நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று மதியானமே சேர்த்தே செஞ்சுப்பேன். எனக்கு நைட்டுக்குன்னு தனியாக செய்யணுன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான சாப்பாடை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கணுங்க. நம்ம எல்லாருக்கும் பார்த்து செய்வோம். நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் பார்த்து செய்வோம். ஆனால் வந்து நமக்கு அப்படின்னும் போது நம்ம செஞ்சுக்கவே மாட்டோம். என்ன எல்லோரும் சாப்பிட்டு மீதி இருக்கோ அதை சாப்பிடுவோம். இல்லை மீதி எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு
சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இப்படிதான் தான் சாப்பிட்டு நான் வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணவே இல்லை. அதான் மதியானம் செஞ்ச பொரியல் அந்த மாதிரியே எடுத்து வச்சிருப்பேன். அதை வந்து சாப்பிடுவோம். எனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தேவையான சாப்பாடை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நமக்கு பசிக்கும் போது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு தோன்றதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு ரெடியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் நமக்கு தோணாது. கரெக்டாக நமக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டு சாப்பிட்ருவோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வைப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அப்போ என்ன நீ வந்து ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டியா, அது எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிடாமலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு என்னோட வெயிட் குறைச்ச பிறகு சீட் டே அப்படின்ட்டு ஒரு நாள் நான் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச இதெல்லாம் சாப்பிடுவேன். எப்படி சாப்பிடணும்னா அளவாக கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 95லேருந்து 80 kg வந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து நான் வந்து ரொம்ப குண்டாக இருந்ததுனால வெயிட் நல்லா கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட ஃபுட் ஹேபிட் ஃபுல்லாக மாறிச்சு இல்லைங்களா. ரைஸ் எல்லாம் கட் பண்ணோம், ஸ்நாக்ஸ்லாம் கட் பண்ணோம், ஸ்வீட்லாம் கட் பண்ணதுனால நல்லா குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அந்த 80க்கு வந்த பிறகு ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு அடுத்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 65 kg வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி போதும், இதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப குண்டா இருந்து கடகடன்ட்டு குறையும் போது பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் இல்லைங்களா. சிலவங்க வந்து என்னம்மா இப்படி இழைச்சி போயிட்ட, உடம்பு சரியில்லையா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, குண்டா இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒல்லியானாலும் ஏன் இப்படி ஒல்லியாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு நம்ம இது வந்து ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து லோ கார்ப்ஸ் டயட் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லோ கார்ப்ஸ் டயட்னா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக ரைஸ் எடுத்துப்பேன். ரைஸ்னால் 3 வேளைக்கும் கிடையாது, ஒரு வேளைக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு மினிமம் அமௌண்ட் மட்டும் ரைஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அது ஒன்று இட்லியாக இருக்கலாம், இல்லைன்னா தோசையாக இருக்கலாம், இல்லைன்னா சாதமாக இருக்கலாம், இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டமா, அந்த மாதிரி அளவாக கலோரி கனெக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, லோ கார்ப்ஸ் டயட்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லைங்களா. இவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க டயட்னா என்ன அப்படின்னே தெரியாமல் ஒரு இருட்டான பள்ளத்தில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு டயட்னா என்னன்றதை பற்றி ஒரு வெளிச்சமும் ஒரு கயிறும் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அதை பிடிச்சிட்டு நான் வந்து கடகடன்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன். நீங்களும் அந்த கயிறை கெட்டியமாக பிடிச்சிட்டு கடகடன்னு ஏறி வந்துருங்க. அவ்வளோதாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.